Hello everyone, welcome back to my channel. This is Brinda Vijayram. இது வந்து முக்கியமா யாருக்காக அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன புக்ஸ் படிக்கிறது, எது சரியான புக்கு அண்ட் பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க எந்த புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது, எந்த புக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் ஒரு ஒரு பிராண்டோட புக் சொல்லிட்டு இந்த புக் வந்து நல்லா இருக்குமா, இந்த புக் வந்து நல்லா இருக்குமா அப்படின்லாம் நிறைய எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, மெசேஜஸ் டிஎம் வந்துருந்துச்சு இன்ஸ்டால. அதுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் காமிக்கிறதுக்காக. பிகாஸ் எல்லா புக்ஸையும் வந்து வாங்கி படிக்க முடியாது, எல்லா புக்ஸும் வந்து நான் படித்தது கிடையாது. அண்ட் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த புக்கு பாருங்க, இந்த புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் அந்த புக்கு மட்டும் படித்தா போதும், நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியல. சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், அதனால சொல்கிறேன். தட்ஸ் நாட் லைக் தட். புக்கு வந்து நான் படித்தேன், இந்த புக்கில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா தட் டசன்ட் மீன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேட் புக் ஐ பாஸ்ட். ஓகே. அண்ட் நான் எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் லேர்ன் த கான்செப்ட்னா என்னென்னா தியரிஸ். நம்ம 4 years ஆஃப் நர்சிங்கில் ஆக்சுவல் என்னது, நார்செட்டோட சிலபஸ் வந்து நார்செட் ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம், அதோட சிலபஸ் என்ன, நர்சிங் சிலபஸ் ப்ளஸ் ஜிகே ஆப்டிடியூட் ரீசனிங் இல்லையா? ஸோ வாட் வி ஹாவ் டு டூ, நர்சிங்கில் நம்ம 4 வருஷமாக நம்ம என்ன படித்தோமோ அந்த தியரிஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் எப்போவுமே நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லையுமே நான் இன்சிஸ்ட் பண்ணுறது தியரிஸ். ஏன் அப்படின்னா பேசிக்ஸ் தெரியணும். அனட்டமி ஃபிசியாலஜிலேருந்து எல்லாமே நமக்கு ஒரு டிசீஸ் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான பேசிக்ஸ் என்னங்கிறது தெரியணும், பேத்தோஃபிசியாலஜி என்னங்கிறது தெரியணும், எதுக்காக நமக்கு கான்செப்ட்ஸ் தெரியணும், எதுக்காக நமக்கு தியரிஸ் முக்கியம். நம்ம எம்சிக்யூ அட்டன் பண்ணுறோன்னா டைரெக்டாக நம்ம போய் அட்டன் பண்ணிட முடியாது. ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வைங்க. இப்போ நான் வந்து ப்ரீவியஸில் ஒரு சிபிஆர் வீடியோ போட்டேன்னா, ஸோ அந்த ஒரு கான்செப்ட்லேயே எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எம்சிக்யூ கேட்க முடியுங்கிறது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சின்ன டாபிக்ல இருந்தே அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? திங்க் அபவுட் த ஹோல் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ், ஹோல் நர்சிங் சிலபஸ். ஸோ நம்ம வந்து தியரி தெரியாமல் போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எம்சிக்யூ அட்டன் பண்ண முடியாது. மேபி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 to 15% மேபி லைக் ப்ராக்டிக்கல் நாலேஜை வச்சு மேபி எனக்கு தெரியல, பட் 10 to 15% we can attempt. அதுக்கு மேலே முடியாது. we need to know the theory, we need to know the concept behind the disease condition or whatever it is. அதோட கான்செப்ட் தெரியலன்னா யூ கான்ட் அப்ரோச் தட் எம்சிக்யூ. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் கான்செப்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ், இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, சில பேர் கேட்டிங்க இந்த புக்கை மட்டும் படித்தா போதுமா, நம்ம பாஸ் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணது 4 வருஷத்தில் நம்ம படித்த நர்சிங் புக்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அந்த புக் எடுத்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ராவாக தான் நான் வந்துட்டு கான்செப்ட்ஸ்க்கு என்க்ளெக்ஸ் யூஸ் பண்ணேன். லெட் மீ ஷோ யூ. இதுதான் இந்த என்க்ளெக்ஸ் ஆர்என் புக்கு தான். எடிஷன் வந்து 3rd சவுத் ஏஷியன் எடிஷன் நான் படித்தேன். ஓகே, இப்போ வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஐ திங்க் 4th எடிஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த சவுத் ஏஷியன் எடிஷன் இருக்குல்ல, அது வாங்குங்க. அதுதான் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற என்க்ளெக்ஸு. நெக்ஸ்ட் திங் நான் யூஸ் பண்ணது வந்து டார்கெட் ஹை. ஓகே, இதுவுமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. என்க்ளெக்ஸும் சரி, எந்த புக்குமே வந்து ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ டார்கெட் ஹை நான் யூஸ் பண்ணது 5th. ஸோ இப்போ வந்து 7th எடிஷன் வந்திருக்கு. ஓகே, 7th. நான் இப்போ இதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வாங்கினது. இது லாஸ்ட் எடிஷன். அண்ட் ஆமாம்,
இது ஆக்சுவலி இந்த புக் வந்து நான் படிக்கும்போது யூஸ் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் இப்போ என் ஃப்ரெண்டு கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஆர்எஸ் ஷர்மா புக்கு. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ்க்கான எம்சிக்யூஸ் போட்டிருந்தேன்ல, அது வந்து இதில் இருந்து தான். இது போக இந்த புக்ஸ் போக மாஸ்பியோட என்ஃப்ளெக்ஸே தான், பட் மாஸ்பியோட ஒரு புக்கும் நான் வாங்கியிருந்தேன். அது இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் படித்த புக்ஸு. ஆனால் இதை மட்டுமே வச்சு நான் வந்து பாஸ் ஆகலை. இதை நான் கிளியராக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த புக்ஸ் மட்டுமே தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய மிஷன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த புக் நல்லா இருக்கா அப்படின்னு. ஐ ஹவ் நோ ஐடியா ஆக்சுவலி. நான் அந்த புக்கை நான் பார்த்ததே கிடையாது, யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இஃப் எனிபடி இஸ் யூஸிங் தட் புக், அதில் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட கண்டென்ட் எப்படி இருக்குது, அதில் கொஷின்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேபி சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் இதுதான் வந்து இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நிறைய பேர் என்னோட புக்ஸ் கேட்டதுனால நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட காமிக்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இன்னும் நிறையா கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.